அன்று அவர் செய்த தான தர்மங்கள் தான், அன்று அவர் செய்த தர்மம் தான் இன்றைக்கு அவரை வெற்றி பெற வைத்திருக்கிறது. தர்மம் தலைகாக்கும் என்பதை இந்த நாட்டுக்கு உணர்த்தி இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெற்றிருக்கிற இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த வெற்றி கழிப்பில் நான் என்னையும் பங்குபடுத்திக் கொள்கிறேன். வரலாற்று படிப்பது முக்கியமல்ல, வரலாறு படைக்க வேண்டும். பிறர் தடம் பார்த்து நடப்பது முக்கியமல்ல, நாமும் தடம் பதிக்க வேண்டும். பிறர் உயரத்தை அண்ணாந்து பார்த்து ஆச்சரியப்படுவது முக்கியமல்ல, நமது உயரத்தை பிறர் பார்க்கும்படி வாழ வேண்டும். உயிரோடு வாழ்வது மட்டும் முக்கியமல்ல, உயர்வோடு வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் மட்டுமல்ல, அதையும் தாண்டி இவரை போல் யார் என்று நாடு போற்றும் நல்லவராக நல்லாட்சி தருவார் என்கிற நம்பிக்கையை நாம் பெற்றிருக்கிறோம். தொடர்ந்து அவருடைய ஆளுமை, அவருடைய திறமை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன்பட வேண்டும். இந்த நல்ல தருணத்தில் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்போது உரையாற்ற